ஓ வணக்கம் வணக்கம். வணக்கம் ஐயா. நாங்க மடுக்கரை அழைக்கிறோம். ஓ எங்களுக்கு 25ஆம் வந்த தண்ணி ஓ அப்படியே எங்களோட வீடு போலீஸ் எல்லாம் அப்படியே அழிஞ்சு போச்சு. ஓ அதோட இப்போ நானா பள்ளி இருந்தவங்க ஓ நீங்க இப்ப இப்ப எங்க இருக்கிறீங்க போய்? நானாட்டம் பள்ளிக்கூடத்துல இப்ப நாங்க மடுக்கரை பள்ளிக்கூடத்துல இருக்கிறோம். நாங்க எவ்வளவு பேரு கிட்ட இருக்கிறீங்க மடுக்கரை பள்ளிக்கூடத்துல? பள்ளிக்கூடத்துல இருந்து நாங்க வீட்டுக்கு போக இயலாது. சரியான தண்ணியா 6 அடி கிட்ட கிடக்கு வீட்டுக்கு முழுக்கு. இப்ப இந்த அண்ணனாக்கள் கதைச்சிட்டு இருக்கிறாங்க, எங்களோட நேரடியாக எங்களோட கதைக்கிறாங்க. இருந்தால் நீங்க எவ்வளவு பேர் இத்தனை குடும்பங்கள் வந்திருக்குது இப்ப மடுக்கரையில? எங்களோட இதுல 375 குடும்பம் இருக்குது. குடும்பம் ஃபுல்லா பிடிச்சிருக்கு தண்ணி. எங்களோட வீடெல்லாம் முகோடையெல்லாம் தாண்டு போச்சு. தண்ணி கிடக்கு 6 அடி கிட்ட கிடக்கு தண்ணி. அப்ப இப்ப உங்களுக்கு மடுக்கரையில இருக்கிற அரசாங்கம் ஏதாவது உதவி செய்யுதோ? அரசாங்கம் ஏதாவது உதவி செய்யணுமோ உங்களுக்கு? பிஎஸ்ஆர் மூலமா தான் எங்களுக்கு சாப்பாடு செய்து வராங்க. வேற ஒரு இதுவும் இன்னும் கிடைக்கல எங்களுக்கு. சாப்பாடு எல்லாம் பிள்ளைகளுக்கு எல்லாம் போதுமான அளவு கிடைக்குதா? சாப்பாடு அப்ப வெள்ளம் வடிஞ்சோடும் வரை நீங்க மடுக்கரையிலான் இருக்கணும், அல்லது அரசாங்கம் சொல்லி இருக்கும் வேற இப்ப தற்காலிகமா எங்கேயாவது உங்களை குடியேற்றாண்டு? இல்ல, மடுக்கரையில நானாட்டாணி ஸ்கூல்ல இருந்தா அங்க இருந்து எங்களை இங்க அனுப்பிட்டாங்க. அங்க ஸ்கூல் வைக்க சொல்லி உடனடியாக நானாட்டாணி எங்களை ஊருக்கே அனுப்பிட்டாங்க. தண்ணி டீம் வட்டாமலையும் ஊருக்கு இங்க வந்துட்டோம். நாங்க வந்து ஊருக்கான் இருக்கிறோம். ஊருக்குள்ள ஆடுகள் எல்லாம் பெற்றபடி கிடக்குது. ஊருக்குள்ள இருக்கிறேன்டா. இப்ப நீங்கள் ஊருக்குள்ள எல்லா வீடுகளிலும் தண்ணியில மூழ்கினேன்டா. இப்ப எங்க இருக்கிறீங்களா மடுக்கரையில? பள்ளிக்கூடங்கள் கொஞ்சம் தண்ணி பிடிக்கல. அந்த பள்ள போய் எல்லாம் பிடிச்சிட்டு பள்ளிக்கூடம் கொஞ்சம் உயர்ந்த இதுதானே. பள்ளிக்கூடமும் கோயிலும் கொஞ்சம் உயர்ந்த இதால அதுல இருக்கிறோம் நாங்க. அப்ப இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்ப இருக்கிற பிரச்சனைகள் என்ன? இப்ப சாப்பாடு கிடைக்குதுன்னா வேற என்ன பிரச்சனையை நீங்க எதிர்நோக்குறீங்க? என்ன அரசாங்கம் செய்யணும் அல்லது நிறுவனங்கள் செய்யணும் என்று எதிர்பார்க்குறீங்க? எங்களுக்கு நீ எல்லாம் அழிஞ்சு வச்சுட்டாங்க. என்ன நீங்க ஏதாவது தொழில் செய்யோ என்ன இருக்குந்தாலும் எது உதவி செய்தாதான் நாங்க ஏதாவது முன்னேறி வரையோ எது செய்யறதாலும் உதவி செய்தாதான். இப்ப நீங்க அரசாங்கம் யாராவது எம்பி மேரோ அல்லது அமைச்சர் மேரோ யாராவது வந்து பார்த்தவையா உங்களை? இப்போ அண்ணன் அடைக்கல் நாராயணன் தான் வந்திருக்கு. பெங்களூர் நிற்கிற பக்கத்துல அடைக்கல் நிக்கிறாரா? இருக்கிறாரு, பக்கத்துல இருக்குது. சரி சரி. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க. வணக்கம். நீங்க மடுக்கரையில இப்ப இந்த வெள்ளத்தால பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க, அங்க என்ன பிரச்சனைகள் சொல்லுங்க. வீடெல்லாம் தண்ணிக்குள்ள இருக்கு, சாமான நினைஞ்சிட்டு வீடுகள்லாம் தண்ணிக்குள்ள இருக்கிற வீடு சாமான எடுத்துக்க இல்லாம இருக்கு. இல்ல 2 பிள்ளைகள் உதவி ஒண்ணும் இல்லை எனக்கு. அப்ப நீங்கள் இப்ப இப்ப எங்க இருக்கிறீங்க? தற்காலிகமா இருக்கிறதுக்கு என்ன இடம் தந்திருக்கணுமோ? நாங்க சேர்ச்சிலதான் இருக்கிறோம். சேர்ச்சில இருக்கிறீங்களா? அப்ப எல்லாரும் இப்ப 4000 பேரு கிட்ட, 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் 4000 பேரு கிட்ட இருக்கிறதுக்கு இப்ப இருக்கிற இடங்கள் போதுமா அல்லது இட நெருக்கடிகள் இருக்கா? இந்த வீடுகள்ல இருக்கலாது சேர்ச்சில ஆடியஸ் கட்டிடங்கள்லாம் இருக்கிறாங்க. எல்லாரும் சமைச்சு அரசாங்க சாப்பாடு சமையல் இருக்காங்க. உங்களுக்கு வீடுகள்ல இருக்கலாது. சரியா? ஹலோ, சொல்லுங்க. வீடுகள்ல இருக்கலாது உங்களுக்கு சரியான தண்ணி. பிள்ளைகளை பள்ளிக்கூடம் போறதே வசதி ஒண்ணுமே இல்ல. இருக்கிறோம் நாங்க. சரி. இப்ப எம்பி இப்ப அவர் தமிழ் கூட்டமைப்பு எம்பி வந்திருக்கிறார் தானே, அவர்கிட்ட பிரச்சனை எல்லாத்தையும் சொன்னீங்களோ? அவர்கிட்ட எல்லாம் நாங்க அடைக்கலாம் எங்களோட நிக்கிறார். எங்க வீட்டுல நிக்கிறார். அவரோட எல்லாம் நாங்க சமைச்சிருக்கிறோம். சரி சரி, நன்றி அம்மா. நன்றி. என்னென்றால் இப்ப நீங்கள் நானாட்டான்ல நிக்கிறேன்னு அவர் அங்க பொதுமகன் ஒரு ஆள் சொன்னார். நானாட்டான்ல மடுக்கரையில நிக்கிறேன்னு சொன்னார். மடுக்கரையில உள்ள பிரச்சனைகள் அங்க இப்ப அவ சொல்லிச்சினம் என்னென்றால் எல்லாமே அழிஞ்சு போச்சு, வீடுகள் எல்லாம் வெள்ளத்துக்கு தாண்டு போச்சு, தங்களுக்கு 6 மாடு எல்லாம் செத்து போச்சு. அப்ப தொழில் செய்யறதுகள் எல்லாம் பெரிய பிரச்சனை என்று. அப்ப நீங்கள் அங்க நேரடியா அந்த இடத்துல நிக்கிறன்றபடியா மக்களோட பிரச்சனைகள் பற்றி என்ன நினைக்கிறீங்க? என்ன சிக்கல்கள் இருக்கு அவைக்கு? மடுக்கரையை பொறுத்த மட்டும் என்னன்னா, இது இந்த மூல் குடியேற்ற கிராமம். இந்த கிராமம் அந்த வீடு கட்டி கொடுத்த வீடுகள் எல்லாம் சரியான முறையா கட்டி கொடுக்கப்படல. என்னன்னா அவங்கள கொண்டு அத்திவாரம் சும்மா வெட்டிட்டு அன்றைக்கு
போட்டு கட்டின வீடுகளானது ஏற்கனவே காத்து உரமாடிச்சு அந்த வீடுகள் ஆடுற ஒரு விஷயம் இருந்த இந்த கிராமத்துல. இப்ப பாத்தீங்கன்னா தண்ணி கூடுதலா அந்த வீடுகளை காத்து ஓடுனதால அந்த மக்கள் பயப்படணும், வீடும் விடுமோன்னு சொல்லி ஒரு பயத்திலே இருக்கணும். அதை விட என்னன்னு சொல்லிச்சோம்னா முட்டா எல்லாத்தையும் இழந்து நம்ம அவைய எல்லாம் கூடுதலா வட்டிக்கும் நகைகளை அடைய வச்சும் மற்றது இங்க கூடுதலா கூலி தொழில் செய்யறாங்களான்னு கூட இருக்கு. அவைகள் என்னன்னு சொல்லிச்சுன்னா சிறு தானியங்கள் இப்ப மிளகாய் மற்றது உளுந்து பயறு இப்படியான கச்சான் இப்படியான எல்லாம் கருகி போய் கருப்பா இருக்கு. இந்த கால்நடை வளர்த்தையே கால்நடையெல்லாம் தண்ணிக்குள்ள செத்து காணாம போயிட்டு இப்படி இந்த முறைத்துறையை மட்டுமல்ல இப்படியான ஒரு நிலைதான் இருக்கு. இதுக்கு அரசாங்கம் நஷ்டஈடு கொடுக்கணும். அந்த மரக்கரையை பொறுத்த மட்டும் குறிப்பா மரக்கரை மட்டும் இல்ல தண்ணி பிரதேசத்திலையும் இந்த தண்ணியால பாதிக்கப்படுற பிரதேசத்திலையும் அரசாங்கம் கூடுதலா நஷ்டஈட்டை கொடுக்கறதுக்கு முன்வரணும். அப்படி இல்லை என்று சொல்லிச்சோன்னா என்ன பொறுத்த மட்டும் தற்கொலை முயற்சிகள் கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்னன்னா கடன் அடைக்கணும், தங்களோட பேங்க் கடன் இருக்கு, வட்டிக்கு வாங்க செய்யற கடன் இருக்கு. அடுத்தது இப்ப இப்படியான நிலையில திருப்பியும் ஆரட்டையாவது கையேந்து தான் இந்த விவசாயங்களை செய்து சொந்த காலில் நிக்கிற ஒரு நிலைமை இருக்காவே. இப்ப பொதுவா இப்படியான பெரிய வெள்ளங்கள் இப்படியான அழிவுகள் வரைக்குள்ள அரசாங்கம் சில தென்பகுதியில எல்லாம் சில கடன்களை வங்கி கடன்களை இல்லாமல் செய்யறது அல்லது உதவித்தொகைகளை வழங்குற முறைகள் இருக்குதானே. அப்ப இது தொடர்பா நீங்க பாராளுமன்றத்தில் ஒரு பிரேரணையை கொண்டுலாம் தானே வடக்கு, அதாவது வன்னி பிரதேசம் வடக்கு கிழக்குல ஏற்பட்ட பாரிய வெள்ள அழிவால விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லியும் அந்த விவசாயிகளுடைய கடன்களை முழுக்க ரத்து செய்து அவைக்கு உதவி செய்யறதுக்கான ஒரு பிரேரணையை தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்றத்தில் கொண்டு வர இயலாதோ? நிச்சயமா நாங்க அடுத்த பாராளுமன்ற அமர்வுல நாங்க இது சம்பந்தமான இந்த வெள்ளம் சம்பந்தமா நாங்க பாராளுமன்றத்துல கேட்க இருக்கோம். கேட்டு இது சம்பந்தமான அந்த நஷ்டங்கள் சம்பந்தமாகவும் மற்றது நீங்க சொன்ன மாதிரி அந்த வங்கியில எடுத்த லோன் அவையில ரத்து செய்ய வேணும்னு சொல்லி அந்த இதுல கலக்கி இருக்கலாம். அடுத்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர்ல நாங்க இது செய்வோம். அப்ப இப்ப உடனடியாக இவைகளுக்கு இப்ப சாப்பாடு மட்டும் கிடைக்குதுன்னா ஏனைய சுகாதார வசதிகள் இப்ப 375 குடும்பங்கள்னா கிட்டத்தட்ட எவ்வளவு பேர் வரும் உங்க மடுக்கரையில இருக்கிற ஆக்கள் எண்ணிக்கை? 125 குடும்பம் தான் கிட்டத்தட்ட 4000 வரும். 4000 மக்கள். அப்ப அவ்வளவு பேருக்கும் சாப்பாடுகள் மட்டும் கிடைக்குதுன்னா ஏனைய சுகாதாரம் சின்ன பிள்ளைகள் பால்மா அப்படியான சமைச்சு சாப்பாட்ட உணவுதான் கொடுக்கணும். மகளிர் அமைப்பு சமைச்சு கொடுக்குது. இங்க இருக்கிற பிரதேச செயலகம் அரிசியும் பருப்பும் கொடுக்குது. ஒரு அரசு சார்பற்ற நிறுவனம் மரக்கறிகள் கொடுக்குது. இதை வச்சு சமைச்சு இந்த மக்கள் அந்த சாப்பாட்டை சாப்பிட்டு இருக்கணும். முந்த நாள் தானவே வந்தவைங்க. அதால தேசங்கள் இப்ப சமைச்சு சாப்பிடுற இல்ல எல்லாம் அதாவது உள்ள சேரும் சகதியமா இருக்க சில வீடுகள் தண்ணிக்குள்ள கிடக்கு. இன்னும் சில வீடுகள் தண்ணியில இருக்கா? தண்ணியில இருக்கு. சரி, சில மடக்கலானவர்களே, அதாவது நீங்கள் மடுக்கரையில் நேரடியாக நின்று அங்குள்ள பிரச்சனைகள் தொடர்பாக நேரடியான தகவல்களை தந்ததற்காக எங்களுடைய இணையத்தின் சார்பிலும் வானொலியின் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.